Thank you, Jesus. Thank you, Lord. Amen. Amen. சரி. Okay. So, mindset about money. சொல்லுங்க. பணத்தை குறித்த மனநிலை. Amen. So, மூன்றாவது பாகமா நான் இதை டீச் பண்றேன். லாஸ்ட் 2 நாள் வந்து பணம் நாள் சொல்லி கொடுத்தேன். பணம் எப்படி உருவாகிறது, பணம்னா என்ன, பணம் எவ்வளவு தேவை, பணம் வந்து முக்கியமா, பணம் நல்லதா கெட்டதா, ஆண்டவர் வந்து பணத்தை பத்தி என்ன நினைக்கிறாரு, பொருளாதாரத்துல நம்ம எப்படி வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஸோ இதை குறித்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டே நிறைய பேசினேன். செகண்ட் டே நேற்று பணம் எப்படிலாம் வரக்கூடாது, எது சாபத்தை கொண்டு வரும், ஸோ பணத்தை குறித்து இன்னொரு பாயிண்ட்ல எப்படி பார்க்கணும், சேவிங்ஸ் பத்தி பேசினேன். அடுத்தது கிவிங் பத்தி சொல்லி கொடுத்தேன். 3 விதமான கிவிங் இருக்கு. ஸோ 3மே நம்ம செய்யணும். ஸோ இந்த மாதிரி பணத்தை குறித்த ஒரு சில விஷயங்கள், பணம் நம்மகிட்ட அதிகமா வரும்போது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும், பணம் எவ்வளவுக்கு அதிகமாய் பொருளாதாரத்துல நீங்க ஆசீர்வாதமா வர்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அன்புல வளரணும், உறவுகளை மேன்மைப்படுத்தணும். சமநிலை பிரமாணம்னா என்ன, இதெல்லாம் நேற்று நான் பேசினேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க பிரதர் நான் கேட்கலன்னா யூடியூப்ல போய் கேளுங்க. அந்த 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இன்னைக்கு டே 26, ரைட், 25, 24 அந்த டேல போய் பிளேலிஸ்ட் இருக்கும் பாருங்க. ஏதாவது மிஸ் பண்ணீங்கன்னா யூடியூப்ல பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல போய் கேளுங்க. ஓகே, எஸ். ஸோ இன்னைக்கு அதுல இருந்து அடுத்த கண்டினியூட்டியா அடுத்த சில காரியங்களை நான் பேச போறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ வாண்ட் டு நோ அபவுட் மணி. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணத்தை குறித்த போதுமான அறிவு இல்லாதனால, ஞானம் இல்லாதனால தான் பிரச்சனையே. பணம் இல்லாதனால பிரச்சனையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம பணத்துல கஷ்டப்படுறோம் என்பது நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், பணம் வந்து நமக்கு கஷ்டப்படுத்துறோம், ஐ மீன் கடன்ல வரோம், பண பற்றாக்குறை, இதெல்லாம் காரணம் உங்ககிட்ட பணம் இல்லாததுனால கிடையாது. பணத்தை குறித்த அறிவும் பணத்தை கையாளக்கூடிய ஞானமும் நமக்கு இல்லாததுனால தான் நாம கஷ்டப்படுறோம். இதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். இப்ப நிறைய நேரம் அப்படிலாம் இல்ல பிரதர், எனக்கு வந்து இப்போ ஒரு 5 லட்சம் இருந்தா என் பிரச்சனை தீந்துரும், எனக்கு 1 கோடி இருந்தா பிரச்சனை தீந்துரும், எனக்கு 10,000 கோடி இருந்தா பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை தவறான மனநிலை. ஏன்னா நானும் ஒரு டைம் அப்படிதான் யோசிச்சேன் பாருங்க. நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நமக்கு இவ்வளவு லட்சம் பணம் கடவுள் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும்னு. ஆனா அப்படி தேவன் ஏன் அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா தேவன் நம்மளை மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ள போக வேண்டாம் என்று விரும்புகிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் கொடுக்காதவர் அல்ல, தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்யாதவர் அல்ல. ஆனா மறுபடியும் நம்ம அதே தவறை செய்யக்கூடாதுங்கிறதுனால தேவன் நமக்கு என்ன பண்றாரு, நமக்கு டீச் பண்றாரு, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பணத்தை குறித்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம இதை தான் தெரிஞ்சுக்கிறோம், லேர்ன் பண்றோம். நான் ஒரு முறை இந்த மாதிரி பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினேன். அதுக்கு நான் எப்பனா இது நிறைய நடத்தியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆடு கொடுக்குறேன் இந்த மாதிரி. அப்போ வந்து நம்ம ஃபெலோஷிப் அப்படிலாம் ஒன்றும் எப்படின்னா நான் சொல்றேன் 2019-20 நினைக்கிறேன். அந்த டைம்ல ஃபேஸ்புக்கில் நான் ஒரு ஆடு கொடுத்தேன். அப்போ எனக்கு வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆமா பைனான்சியல் ஃப்ரீடம்னு கான்ஃபரன்ஸ் 3 நாள் இதெல்லாம் தேவையா? ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஆமா பணத்தை கொடுக்க போறாரு, கடன் தீக்க போறாரு. இதை வேற 3 நாள் இவங்க வந்து கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லி கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் ஒருத்தவங்க வந்து டைப் பண்ணி அனுப்புறாங்க. இப்ப பாருங்க, இப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கு? பணம், பினான்சியல் ஃப்ரீடம், பணத்தை பத்தி 3 நாள் என்னத்தை தெரிஞ்சுக்கணும்? நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணா பண பிரச்சனை தீரப்போகுது, இதை வேற 3 நாள் இவங்க சொல்லி கொடுப்பாங்களாம் அப்படின்னு. இப்ப அவங்க மனநிலையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், என்ன தோணுது? நீ ஜெபம் பண்ணா பண பிரச்சனை தீந்துரும். பட் அவங்க பாயிண்ட்ல அது ரைட்டானா? ரைட்டு தான். ஆனா அது ஒரு பார்ட் தான் ரைட்டு. ஜெபம் பண்ணா எல்லாம் தீந்துரும்னா இன்னைக்கு எல்லாருக்குமே தீந்துருக்கணும், கரெக்டா? தீந்துருக்கணும். ஆனா ஏன் மறுபடியும் பிரச்சனைக்குள்ள மாற்றம்?
இப்போ நீங்க இத்தனை பேர் கேக்குறீங்கல்ல, கண்டிப்பா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பண பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருப்பீங்க இல்லையா? ஆனா ஏன் மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனைக்குள்ள போகிறோம் அப்படின்னா, நமக்கு சில காரியங்கள் தெரியாதனால தான். அப்ப தெரிந்து கொள்வது தவறு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரிந்து கொள்வது தவறு கிடையாது. அப்போ ஆண்டவர் நமக்கு டீச் பண்றார். அது அப்போ நம்ம அத புரிஞ்சுக்கணும். ஓகே? எஸ். அப்ப சில நேரங்கள்ல நம்ம வந்து சரியாய் புரிந்து கொள்ளுதலும் இருக்கிறது. இப்ப பாருங்க, நம்ம ராபின் பிரதர் அழகான ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணாரு. ரொம்ப சூப்பர். ஏன்னா அத பத்தி நான் சொல்லணும்னு நெனச்சேன். அப்ப பாருங்க, அவருக்குள்ள ஒரு கில்ட் கான்ஷியஸ் இருந்திருக்கு. என்னது? அவர் அவர் கடனே வாங்கக்கூடாது. கடன்ல இருந்து வெளிய வந்து அப்படி இருக்கும்போது, இப்போ ஒரு பைக் தேவைப்படுது. ஒரு வண்டி வாங்கணும். ஆனா வண்டி வாங்குறதுக்கான மொத்த பணம் இல்ல. சோ இப்போ வந்து ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு ஒரு லோன்ல வண்டி எடுக்குறாரு. ஆனா ஐயோ! நம்ம கடன்ல போயிட்டோமேன்னு ஒரு ஃபீல் வருது. அப்போ இப்ப பாருங்க, சில நேரம் அதனால தான் நான் 2 நாள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள வரக்கூடிய அந்த ப்ராசஸ்ல, அப்படின்னா அந்த வழிநடத்துதல்ல, சில நேரங்கள்ல நீங்க வந்து இப்ப பாருங்க, அந்த எலியா தீர்க்கதரிசி கிட்ட அப்போ ஒரு பெண் வந்து கடன்ல இருக்கிறா. அப்போ வந்து கேட்கிறா. நான் க எ என்ன என்ன பண்றதுன்னு. அப்போ அவர் சொல்றாரு, "உன்கிட்ட என்ன இருக்கு?" அவ சொல்றா, "என்கிட்ட எண்ணெய் இருக்கு, ஆயில் இருக்கு." சோ என்ன சொல்றாரு? கடன்ல இருந்து வெளிவர்றதுக்கு ஐடியா குடுக்குறாரு. எப்படி குடுக்குறாரு? "நீ போய் உன் பக்கத்து வீட்ல எல்லார்ட்டயும் என்ன வாங்கு? பாத்திரத்த பண்ணு, கடன் வாங்குங்கிறாரு." இப்ப யோசிக்கலாம். கடன்ல இருந்து வெளிவர இது என்ன கடன்? இப்போ ஏன்னா அந்த அந்த லேடி கிட்ட என்ன இல்ல? பாத்திரங்கள் இல்ல. இப்ப எண்ணெய ஆண்டவர் என்ன பண்ணாரு? மல்டிப்ளை பண்ண போறாரு. அப்ப எண்ணெய் பெருக போகுது. அந்த எண்ணெயை வைக்கிறதற்கு ஒரு பாத்திரம் தேவை. அப்ப அந்த பாத்திரத்த என்ன பண்றா? கடன் வாங்குறா. அப்புறம் அப்புறம் ஒரு ஐடியா சொல்லிக் குடுக்குறாரு. சோ எண்ணெய் பெருகுன அப்புறம் நீ வந்து என்ன பண்ணணும்? எண்ணெய விக்கணும். சோ நீ வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ற. அதுல ஒரு லாபம் கிடைக்குது. இப்ப என்ன பண்ணு? கடன தீரு அப்டிங்கிறாரு. சோ இது வந்து பயங்கரமான ஒரு பிரின்சிபிள். இதை வந்து யூஸ் பண்ணலாம். தவறு கிடையாது. அப்போ அததான் நான் சொன்னேன். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு அது அத்தியாவசியமா தேவை. எனக்கு வந்து பைக் இருந்தா வேலைக்கு போனா ஈஸியா இருக்கும். எனக்கு இந்த ஒரு காரியத்துக்கு இது இது இருந்தா பிரயோஜனமா இருக்கும். இப்ப சில நேரம் உங்களுக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படும். லேப்டாப் அது வந்து உங்க ஆபீஸ் ஒர்க்கு, நீங்க செய்யற பிசினஸ்க்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆனா உங்ககிட்ட லேப்டாப் வாங்க கையில காசு இல்லாம இருக்கலாம். ஆனா அது இருந்தா நீங்க கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கலாம் என்றால், இப்ப நீங்க அத வந்து இஎம்ஐல வாங்குறீங்கன்னா, ஓகே. சி நீங்க கடனே இல்லாத ஒரு இடத்துக்கு தான் வரப்போறீங்க. பட் இது வந்து ஆன் த ஜர்னி. அந்த ஜர்னில நீங்க என்ன பண்ணலாம்? பண்ணலாம். புரியுதுங்களா? யாருக்கு புரியுது? சோ அததான் நான் சொன்னேன். இப்ப பாருங்க அத கேட்கும்போது பிரதருக்கு வந்து அது ரிலீவ் ஆயிட்டாரு. ஃப்ரீ ஆயிட்டாரு. ஓகே. சோ இது காரணம் என்னன்னா, இத சரியா புரிந்து கொள்ளும்போது நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமா. எதுக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னா, அதையும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு விஷயம் கடன் இல்லாம என்னால சமாளிக்க முடியும்னா, அதுக்கு கடன் வாங்க வேண்டாம். அ ஒரு பர்த்டே ஃபங்ஷன் அதுக்கு கடன் வாங்காதீங்க. அப்படி கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. அ கிறிஸ்துமஸ் வருது. அப்ப இப்படிதான் கோலாகலமா நான் வந்து அப்படி பண்ணணும் வாங்காதீங்க. கையில காசு இருக்கா? நல்ல ட்ரெஸ் எடுங்க. பிரியாணி செய்யுங்க. நல்லா சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு சரி கல்யாணம் நடத்துறவங்க பாவம். அவங்க கடன் வாங்கி கல்யாணம் நடத்துறாங்களோ என்னவோ! ஆனா கல்யாணத்த அட்டெண்ட் பண்றவங்க கடன் வாங்கி என்னத்த பண்றீங்க? கடனுக்குள்ள போறீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அ ஆமென். சில தேவை இல்லங்கும்போது, அதுக்காக என்ன பண்ணாதீங்க? கடன்ல மாட்டிக்காதீங்க. புரியுதுங்களா? சோ அததான் நம்ம சொல்றது. ஓகே. சோ இதெல்லாம் காரணம் என்ன? நம்ம தெரிந்து கொள்ளும்போது, நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். ரைட்? குட். சரி. அப்ப இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா பணத்த குறித்த இன்னொரு மனநிலை. இது வந்து ரொம்ப முக்கியமான இப்ப நான் 2 நாள் பேசினது உங்களுக்கு ஓகே. புரிஞ்சிடுச்சு. எல்லாமே ஓகே பிரதர். ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. அப்படின்னா தான், இப்ப நான் சொல்றத நீங்க வந்து ஆமா. இத அழகா கேளுங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயம். ஆமா. இன்னைக்கு வந்து நீங்க கில்ட்டே ஆக மாட்டீங்க. ஆமா. இன்னைக்கு ஃபுல்லா ரகசியங்கள சொல்லி தரப் போறேன். ஆமா. ரகசியங்கள். ஏன்னா, இது என் வாழ்க்கையில இது வொர்க் ஆச்சு. சூப்பரா வொர்க் ஆச்சு. ஏன்னா, எனக்கு வந்து கடன்ல இருந்து வெளிய கொண்டு வராரு. எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு ஒரு புதிய காரியத்த ஓப்பன் பண்ணாரு என் மைண்ட. என் மனத அப்படி ஓப்பன் பண்ணாரு. அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. பணத்தை பெற்றுக்கொள்வது ஈஸி. ஆமென். பணம் நம்மள தேடி வர்றது வந்து கஷ்டப்பட வேண்டாம். ஈஸியா வரும்ங்கிறது புரிஞ்சுகிட்டேன். யாரெல்லாம் நம்புறீங்க?
ஈஸி அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. ஈஸி. பணம் என்னை தேடி வருவது எப்படி? ஈஸி, சுலபம். என்ன பிரதர்? பிரதர் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், காலையில போயிட்டு நைட்டு வர வேலை மாங்குன்னு வேலை பார்க்குறேன், நீங்க என்னன்னா ஈஸின்னு சொல்றீங்க. அதுதான் நான் சொல்றேன், ஈஸி. ஆமென். பணம் உங்களை தேடி வர்றது வந்து சுலபமா வருங்க. இது புரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, நீங்க வந்து அலாவுதீன் அற்புத விளக்கு பார்த்திருக்கீங்களா? படம் பார்த்துருப்பாங்க. படம் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஒரு தடவை ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன்கிட்ட கேட்டேன். அவனை பேசிட்டு இருக்கும்போது ஒரு நடிகருடைய பேர் சொன்னேன். அவங்க யாரு பிரதர் அப்படின்னாங்க. என்னது, அவரை தெரியலையான்னு? இல்ல தெரியல என்ன. தெரியலையா? உண்மையிலேயே தெரியல. நான் தெரியல. ஏன்னா அவங்க எல்லாம் வருஷக்கணக்கா படம்ங்கிறத பார்த்ததே கிடையாது போல. அப்புறம் யோசிச்சேன், பரவாயில்ல, நீங்க அப்படியே இருங்க, நல்லது. அது மாதிரி இந்த ஜி பூம்பா அப்படின்லாம் இந்த சில பழைய படங்கள்ல சினிமால பாத்தீங்கன்னா ஒரு பூதம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? நீங்க அந்த பூதத்திட்ட ஒண்ணு அந்த விளக்க தடவுனீங்கன்னா ஒரு பூதம் வரும். ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்க தடவுனீங்கன்னா ஒரு பூதம் வரும். நீங்க வந்து அதுகிட்ட என்ன கேட்டாலும் என்ன பண்ணும்? உடனே கொண்டு வந்து கொடுக்கும், இல்லையா? எப்படி பிரதர், அது கேட்டா உடனே நடக்குமா? அந்த மாதிரி இன்னைக்கு நான் சில 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 விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். அது வந்து ஒரு ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. ஆமா, அலாவுதீனுடைய அற்புத விளக்கு மாதிரி. நீங்க அதை ரப் பண்ணீங்கன்னா உங்களை உங்க அந்த பூதம் செய்யற மாதிரி சுலபமா வரும், பணம் உங்களை தேடி வரும். ஆமா, மூட்டை கட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க உங்ககிட்ட. எப்படி பிரதர்? அததான் கேளுங்க, கவனமா கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முத நம்ம மனநிலையில இத புரிஞ்சுக்கணும். பணத்தை சம்பாதிப்பதோ வெல்த் அட்ராக்ட் பண்ணுவதோ பெரிய கஷ்டம் கிடையாது. இட்ஸ் நாட் ஹார்ட் ஒர்க். உழைச்சாதான் காசு வரும், யார் சொன்னா? மூட்டை தூக்குறவன் அவனை விடவா நம்ம வந்து ரொம்ப உழைக்கிறோம்? ஏங்க, ரோட்ல போய் பாருங்க, என்ன கஷ்டப்படுறாங்கங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க. நாம அப்படியெல்லாம் கஷ்டப்படலையே. அப்படி கஷ்டப்பட்டு பயங்கர ஒர்க் பண்றவன் தான் கோடீஸ்வரன் ஆவானா? இன்னைக்கு எத்தனையோ பேர் கோடீஸ்வரன் ஆயிருக்கணுமே. சோ அப்ப அது இல்ல, அத மீறியும் ஒண்ணு இருக்கு. அதுதான் மனநிலை. அப்போ பணம் வந்து ஈஸியா நம்மளை தேடி வர வைக்க முடியும். நீங்க வந்து ஒரு மேக்னெட்டா மாற முடியும். இப்ப நான் சொல்லும்போது நிறைய பேர், பிரதர் இதெல்லாம் வேதத்தின் புறம்பானதோ அப்படி. நீங்க அப்படியெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. இதெல்லாம் வேதத்தின் படிதான் இருக்கு. இப்படிதான் வேதத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. ஆமா, யோசேப்பை தேடி வந்ததா இல்லையா? சாலோமனை தேடி வந்ததா இல்லையா? தாவீதை தேடி வந்ததா இல்லையா? எங்க பைபிள்ல பாக்குற ஒவ்வொருத்தங்களும் பணக்காரங்க, ரிச் பீப்புள். நீங்க ஒருத்தங்கள சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே ஏழை கிடையாது, தெரியுமா? ஆபிரகாம்ல இருந்து, ஏன் ஆதாம்ல இருந்து எடுத்துக்கோங்க, ஆண்டவர் யாரையுமே தரித்திரத்துல வைக்கவே இல்லை. அது நீங்க நம்பணும். எவ்ரி ஒன் ஆர் ரிச். ஏமேன். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், ஆனா எங்க கொண்டு வச்சாரு? அரண்மனையில தான் வச்சாரு. அவன் பிள்ளைங்க நல்லா தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ரிச்சா தான் இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் பிரதர், தரித்திர ஊழியம் யார் சொன்னா? தரித்திர ஊழியம். இயேசு கிறிஸ்து செம்ம ரிச்சா இருந்தார், அது தெரியுமா? நிறைய பேர் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம எப்பவுமே நம்மளை வச்சே கடவுளை பாக்குறது. நம்ம சாப்பிடலன்னா இயேசு கிறிஸ்துவும் சாப்பாடுக்கு வழி இல்லாம இருந்தார், யார் சொன்னா? ஏங்க, அவர்கிட்ட இருந்த பணம்ங்கிறது சாதாரண பணம் கிடையாது. ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அப்போ அந்த வனாந்தரத்துல சாப்பாடு போடணும், 3 நாள் பட்டினியா இருக்கிறாங்க. அப்ப கேக்குறாரு, என்னப்பா சாப்பாடு போடலாமா அப்படிங்கிறாரு. அப்ப சொல்றான், நம்ம கிட்ட 200 பணம் தான் இருக்கிறது, அப்படிதானே? 200 பணம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இன்னைக்கு 200 ரூபாய் நினைச்சுக்கிறீங்க. இன்னைக்கு உங்க கையில 200 ருபீஸ். எப்படி பிரதர் 200 ருபீஸ்ல 5000 10,000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமான்னு நீங்க நினைக்கிறனால அப்படி யோசனை வருது. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோட அக்கவுண்ட்ல அன்னைக்கு டிராவல்ல கையில வந்து 2000, ஐ மீன் 200 பணம் வச்சிருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு, அது வந்து இன்னைக்குள்ள மணி கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரி. ஏன் நம்ப முடியலையா? ஏங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேரு உங்க அப்பா அம்மா எல்லாம் வேலை பார்க்கும்போது எவ்வளவுங்க சம்பளம் வாங்கினாங்க? கோல்டு எவ்வளவுங்க ரேட்டு? கோல்டு எவ்வளவு ரேட்டா இருந்தது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி?
எவ்வளவு ரேட் இருக்கும்? எனக்கே தெரியல. 10,000 இருந்துச்சு? கம்மியா தானே இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபாய்க்கு கம்மியா இருந்திருக்கும். கோல்டு எல்லாம் ஒரு சவரன் கம்மியா தான் இருந்திருக்கும். 100 ரூபா கூட இருந்திருக்கலாம். அப்போ உள்ள 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம். 10 ரூபா 15 ரூபாலாம் பெரிய பணம். 1 அணா 2 அணா அப்படிதான் இருந்தது இல்லையா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்தது. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 10,000 ரூபாய் உங்க கையில இருக்கு. இந்த 10,000 ரூபாய் ஒருவேளை நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்ட்ட 10,000 ரூபாய் இருந்தா ஒரு பெரிய பணக்காரர் இல்லையா? பணக்காரர் தானே. அப்ப யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துகிட்ட 200 பணம்ங்கிறது வந்து பெரிய பணம் தான். அவர் சும்மா எல்லாம் ஒன்னும் 10 ரூபாய் வச்சுக்கிட்டு அலையல. He is a rich man. அவருடைய கூட இருந்த டிசைபிள்ஸ் எல்லாமே பயங்கர பணக்காரங்க தான். பணம் இல்லாம எல்லாம் கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்குன்னு வந்தாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துகிட்ட சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? மினிஸ்ட்ரி சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்களா? பிரதர், என்ன பிரதர் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து ஜீசஸ் மினிஸ்ட்ரி பண்ணும்போது அவருக்கு ஒரு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தாரு. பணப்பை ஒருத்தனை வந்து டிசைபிள்ல ஒருத்தனை என்ன பண்ணாரு? நீதான் பணப்பைய தூக்கணும்னு. நீ பைபிள்ல போய் வசனங்கள் வாசிச்சீங்கன்னா தெரியும். பணப்பையை சுமந்து கொண்டு இருக்க யூதாஸ் கையில என்ன வச்சிருந்தாரு? பணப்பைய கொடுத்திருந்தாரு. அவன் பேக் வச்சிருந்தான். அந்த பேக் ஃபுல்லா என்னது? ஃபுல்லா ஜீசஸ்க்கு வந்த காணிக்க. ஜீசஸ் காணிக்க எடுத்தாரா? ஐயோ, இது கூட உங்களுக்கு தெரியல. ஆனா என்னன்னா ஜீசஸ் மினிஸ்ட்ரியில ஜனங்க வந்து போட்டாங்க, கொடுத்தாங்க. அவரு புரியுதுங்களா? வேதத்துல இருக்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க, பயங்கரமான சில பெண்கள், இவங்கெல்லாம் ஜீசஸோட சப்போர்ட்டர்ஸாம். அவங்களுக்கு வந்து பயங்கரமா மினிஸ்ட்ரியில ஜீசஸ் போகிற எல்லாத்துக்கும் பண உதவிகளை செஞ்சது வந்து அவங்க தானா. இத வச்சிருந்தது யாரு? யூதாஸ் வச்சிருக்கான். இப்ப யூதாஸ்ட போய் கொடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு திருடன். இயேசு கிறிஸ்துக்கு தெரியும்ல. ஆனா திருடன் கிட்ட கொடுத்து வச்சாரு. ஏன்? ஏன்னா அவன் திருடனா கூட பணம் குறையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆமென். சோ அவர் வந்து ஏழையாவோ இல்ல ஒண்ணுமே இல்லாமலாம் ஊழியம் செய்யல. இயேசு கிறிஸ்துக்கு வீடு இருந்தானா வீடு இருந்திருக்கு. அவர் வீட்டிலே இருக்கும் பொழுது அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. யார் வீட்டுல இருந்தாரு? அவரு சீமோன் வீடுன்னா சீமோன் வீடுன்னு போட்டிருக்கோம். நீங்க சில இடங்கள்ல பாருங்க, மார்க் 2வது அதிகாரம் இந்த மாதிரி சில காஸ்பல்ல போய் பாருங்க, அவர் வீட்டில் இருக்கும் பொழுதுன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா அவர் தன்னுடைய வீட்டுல இருந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவோட வீட்டுல ஒரு கூட்டமே இருந்திருக்கு. கும்பலா உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. டெய்லி அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து, தெரியுமா? ஆமென். சும்மா இல்லைங்க. சோ மணி என்பது இட்ஸ் a blessing. அது மட்டும் இல்ல, இது நீங்க அட்ராக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். ஈஸியா நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். பணத்தை ஈர்க்க முடியும். நீங்க வேலை பாக்குறீங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படணும் இல்ல. நீங்க அதனாலதான் சொல்லுவேன், நீங்க வேலையை என்ஜாய் பண்ணுங்க. பணம் தானா பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமென். சரி, இப்போ வந்து இப்பதான் தொடங்க போகுது. ஓகே. ஆமா, நாளைக்கு இதை நான் கண்டினியூ பண்ணுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கான்செப்ட் சொல்லி தர போறேன். இது நான் ஆல்ரெடி நம்ம ஃபெலோஷிப்ல எடுத்திருக்கேன், டீச் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இதை நான் சொல்ற விதம், இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ற விதம், ஏன்னா இதை எத்தனை தடவை சொன்னாலும் நிறைய பேர் பயன்படுத்துறீங்களான்னு தெரியல. ஆனால் இது இப்படிதான் பயன்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இது இது வந்து தான் பேசிக் சீக்ரெட், பேசிக் ஃபவுண்டேஷன். ஓகே. சரி, நீதிமொழிகள் 23வது அதிகாரம். ஆஹா, அதே வசனமா பிரதர்? கரெக்ட். இதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. நீதிமொழிகள் 23 வசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 7வது வசனம். As a man thinketh in his heart, so is he. As a man thinketh in his heart, so is he. ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் தன்னை குறித்து என்ன நினைக்கிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதிமொழிகள்ல ஒரு ஒரு காரியத்தை ஞானி பேசுகிறார். ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம், நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு போட்டிருக்கு. As a man thinketh in his heart. உங்க இருதயத்துல, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை பத்தி உங்க கணவர் என்ன நினைக்கிறாரு, உங்களை பத்தி உங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, உங்களை பத்தி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களை பத்தி உங்க சொந்தக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, அது பிரச்சனையே கிடையாது. அது தேவையில்லை.
உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுதான் உங்க வாழ்க்கை. நல்லா புரிச்சுக்கோங்க. உங்க இருதயத்துல உங்களை குறித்த ஐடென்டிட்டி என்னவோ அது உங்க வாழ்க்கையாக மாறும். Amen. What you think in your heart, that becomes your life. எண்ணம் போல் வாழ்க்கை. சொல்லுங்க, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இப்போ உடனே எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு பிரதர். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. உலகத்துல உள்ளவன் அத்தனை பேரும் நம்புறான், சபை நம்பவே மாட்டேங்குது. சபை எதை நம்புதுன்னா, ஆமா நாங்களெல்லாம் பஞ்ச பரதேசிகள் அப்படின்னு நம்புது சபை. தரித்திரத்தை நம்புது சபை. ஆண்டவர் அடிப்பாருங்கிறத நம்புது சபை. எல்லாரையும் நரகத்துல போட்டு சுட்டு அரிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்புது. சரி, ஏங்க நல்லதை நம்பவே மாட்டேங்குது இல்லையா? கிறிஸ்தவ மதத்துல அதான் பிரச்சனை. நல்லது நல்ல விஷயங்களை நம்ப மாட்டேங்குது. ஆனா உலகத்துல உள்ளவன் நம்புறான். நீ என்ன நினைக்கிறியோ உன் வாழ்க்கை அப்படித்தான்டா இருக்கும். நீ என்ன நினைக்கிற, நீ நல்லதை நினைச்சா நல்லதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும்ங்கிறது உலகம் நம்புது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நம்புது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ இருதயத்துல உன்னை குறித்து என்ன நினைக்கிறாயோ அப்படிதான் நீ இருக்கிறாய். சோ இதுதான், இது ரொம்ப முக்கியம் பாருங்க. பவுல் எழுதுறாரு, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, நீ எதை நினைக்கணும், எதை நினைத்து கொண்டிருங்கள், இதையே நினைச்சுக்கோங்க, நல்லதையே நினைங்க. ஏன் சொல்றாரு, ஏன் போக்கஸ் பண்ண சொல்றாரு? பவுல் சொல்றாரு, எப்பா நல்லது எதுவோ அதை நினை, புண்ணியம் எதோ அதை நினை. ஏன்னா நீங்க எதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். நீங்க எப்ப பார்த்தாலும் கவலை கவலை கவலை, இது கவலை அந்த கவலை, ஐயோ இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி. சரி, நம்ம லைஃப்ல குறைகளையே நினைக்கிறது, நெகட்டிவிட்டியே நினைக்கும் போது உங்க வாழ்க்கை எப்படிங்க நல்லா இருக்கும்? அப்போ பணம் ஈஸியா உங்களை தேடி அட்ராக்ட் பண்ண முடியறதுக்கு நீங்க நினைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப சொல்லி தர போறேன், கவனமா கேளுங்க. நீதிமொழிகள் 23:7 கிளியரா சொல்லுது, என்ன நினைக்கிறியோ உன் வாழ்க்கை அப்படி இருக்கும்னு சொல்லுது. சரி, அப்ப என்ன நினைக்கணும், எதங்க நினைக்கணும்? இப்ப சொல்றேன். இப்போ உங்ககிட்ட காசே இல்ல, ஓகேயா? சரி, இப்போ உங்ககிட்ட காசு இல்லைன்னே வச்சுக்கோமே, ரைட்டா? நல்லா வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட நீங்க நினைக்கிற பணம் இல்ல, கடன்ல இருக்கிறீங்க, பிரச்சனையில இருக்கிறீங்க, சரியா? இப்போ உங்களுக்கு என்ன தேவை? கடன் இல்லாத ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வேணும். இப்போ இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும்ங்கிறதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்கேயாவது பைபிள்ல பணத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கா? எங்கேயுமே போடல, எங்கேயுமே போடல. நீ ஒரு வசனத்தை கூட எடுத்து சொல்ல முடியாது பணத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அப்போ எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை தேவை. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் சீக்ரெட் டு அட்ராக்ட் த மணி. எந்த ஒரு வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை இப்போ இந்த நேரத்துல, இன்னைக்கு என்ன டே? 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் காலை 7 மணி அளவில் இந்த நேரத்துல நவுல நான் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து அதை உணர ஆரம்பிச்சு அதை அனுபவிக்க பழகிட்டீங்கன்னா அது தானா நடக்க ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட சூழ்நிலையில உங்க சூழ்நிலை, நீங்க எதிர்பார்த்த சூழ்நிலை எதுவுமே இல்லை, உங்க கையில பணம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா அந்த பணத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு வேணும் வேணும் வேணும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அது எப்படி தெரியுமா? இந்த நாய் பார்த்திருக்கீங்களா? நாய் தான் வாலை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், பார்த்திருக்கீங்களா? இந்த நாய் சில நேரம் வால்ல ஏதாவது கொசு கடிக்கும், இல்ல ஒரு பூச்சி கடிக்கும். இது என்ன பண்ணும், கடிக்கிறதுக்கு அவனு சுத்திக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க நாய் சுத்தி பார்த்திருக்கீங்களா? சுத்திக்கிட்டே இருக்கும், கட கட கட. கடைசி வரைக்கும் வாழை கடிக்க முடியாது. ஆனா ஐயோ ஐயோ டென்ஷனா இருக்கும். நிறைய பேர் பணத்தை அப்படித்தான் நீங்க தேடுறீங்க, ஓடுறீங்க கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அது உங்க வால்ல கட்டி இருக்கு. நீங்க என்னதான் ஓடினாலும் என்ன பண்ணாது, உங்களை விட்டு போயிட்டே தான் இருக்கும். ரிப்பல். ஏன்னா உங்களுக்குள்ள என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா,
என்கிட்ட இப்ப காசு இல்லைங்கிற ஒரு மனநிலை அதிகமா இருக்கு. புரியுதா? நீங்க என்கிட்ட இப்ப இல்ல பிரதர், எனக்கு இல்ல பிரதர், இல்லைங்கிற மனநிலை என்ன பண்ணும்னா, பணம் வர்றதும் பக்கத்து வீட்டுக்கு போற மாதிரி போயிடும். எப்பெல்லாம் இல்லாமை, எனக்கு இல்ல, நான் வந்து கம்மியா இருக்குது, என்கிட்ட காசே இல்ல, இது மட்டுமே நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, என்னதான் நீங்க ட்ரை பண்ணி பிசினஸ் பண்ணாலும், இல்ல வேலையில பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், இல்லை என்கிற மனப்பான்மை இட் ரிப்பல்ஸ், அப்படின்னா பணத்தை தள்ளிவிடும். எப்பெல்லாம் உங்களுக்கு இல்லாமை ஒரு நீங்க நினைக்கலாம், நான் அப்படி வாயில சொல்லலையே, வாயில சொல்லல, ஆனா உணர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு இல்லைங்க, உங்க அக்கவுண்ட்ல காசு இருக்கு, இபி பில் பே பண்றீங்க, இபி ஒருவேளை நீங்க எதிர்பார்க்காத ஒரு கரண்ட் பில் வந்துடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஹஸ்பண்ட, ஏங்க இன்னைக்கு இந்த தடவை மாசம் பாருங்க எவ்வளவு காசு, இவ்வளவு கரண்ட் ஆயிடுச்சா, கரண்ட்டுக்கு இவ்வளவு செலவாகுதா, இபிக்கு இவ்வளவு கட்டணுமா, சரி கட்டுங்க. இப்போ ஏன் நீங்க அதை வந்து சலிச்சிட்டு பேசுறீங்க? இப்போ அது இன்டர்நெட் இல்ல ஏதோ ஒரு பில் பே பண்ணணும், என்ன இது இவ்வளவு கூட போடுறாங்க. ஏன்னா உங்களை மீறி என்ன ஒரு தாட்னா, இதை இவ்வளவு கட்டுறோமே, நம்ம கிட்ட காசு இல்லையே, இதை கட்டுனா நம்ம கிட்ட காசு கம்மியாகுதே. யாருக்கெல்லாம் புரியுது நான் சொல்றது? அப்போ அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது என்ன ஆகும்னா, உங்களை தேடி வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாப் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் பிரதர், நம்ம அப்படி தோணாதான் என்ன? தோணக்கூடாதுங்கிறேன். அப்படி தோன்றனாலதான் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எப்பெல்லாம் நீங்க செலவு பண்ணும்போது ஒரு ஃபீல் வருது, ஐயோ இவ்வளவு செலவாகுதே அப்படின்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இல்லையேங்கிற ஒரு உணர்வு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. இந்த இல்லை இல்லை என்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் பணம் உங்களை தேடி வராது. அப்ப எப்படி பிரதர் இதை மாத்துறது? எப்படி அப்ப நான் அப்படி நினைக்காம இருக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இததான் ஜப்பான்ல, ஐ திங்க் ஜப்பான், சைனா, இவங்ககிட்ட ஒரு 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 அவங்க வந்து ஒண்ணு பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேர் என்ன? அரிகட்டோ பிரின்சிபல் நினைக்கிறேன். ரைட்டா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அரிகட்டோன்னு நினைக்கிறேன். பேர் வந்து அதுக்கு பேர் அரிகட்டோ சம்திங். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்பெல்லாம் ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து கொடுக்கறியோ, பணத்தையோ பொருளையோ, கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஜப்பான்ல இதை பிராக்டிஸ் பண்றாங்க, சைனீஸ் இவங்கெல்லாம். இந்த அரிகட்டோங்கிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க வந்து வாடகை கொடுக்கணும். வாடகை கொடுக்கணும்ங்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த வாடகை பணத்தை கையில் எடுத்து வச்சுட்டு, இப்போ நான் வந்து ரெண்ட் பே பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு நிமிஷம் அமைதியா அவங்க மனதை அமைதிப்படுத்தி, இந்த வாடகையை நான் சந்தோஷமா கொடுக்குறேன், ஐ ஃபீல் சோ ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த வாடகை பணத்தை கொடுக்கதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, ஐ ஃபீல், அந்த சந்தோஷம் வரும்போது தான் அதை கொடுப்பாங்களாம். எதை செய்யும் போதும் when they give with happy heart. ஏன்னா எனக்கு எதுவுமே குறைவு இல்லைங்கிற மனநிலையை கொண்டு வந்துட்டு கொடுப்பாங்க. அவங்க எதை பிலீவ் பண்றாங்கன்னா, அப்படி கொடுக்கும் போது என்னை தேடி அது பல மடங்காக திரும்பி வருகிறது. எனக்கு புரியுது. இததாங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இத நம்ம ஆட்கள் என்னன்னா, உற்சாகமாய், எனக்கு உற்சாகம் வரல அதனால கொடுக்கலங்கிறான். என்னங்க, உலகத்துல உள்ளவன் ஒரு பிரின்சிபல், அரிகட்டோ பிரின்சிபல்னே வச்சு ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. எத்தனையோ வீடியோஸ் இருக்கு, யூடியூப்ல போய் பாருங்க. அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். எதை செய்யும் போதும் ஒண்ணு கொடுக்கிற போது அமைதியா உங்க மனநிலையை செக் பண்ணுங்க. ஒரு மாதிரி பதட்டத்துல கொடுக்காதீங்க, வெறுப்புல கொடுக்காதீங்க. புரியுதா யாருக்கு நான் சொல்றது? ஏன்னா நீங்க அப்படியெல்லாம் நீங்க ஒன்ஸ் நீங்க கொடுக்கும் போது ஒரு மாதிரி இல்லை என்கிற மனநிலை வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்பிரிச்சுவலி நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு மதில் செவரை கட்டுறீங்க. உங்ககிட்ட பணம் வராத மாதிரி ஒன்ன உருவாக்குறீங்க. எப்பெல்லாம் முறுமுறுத்துட்டு கொடுக்குறீங்களோ, வெறுப்புல கொடுக்குறீங்களோ, பிடிக்காம கொடுக்குறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க அந்த பணம் திருப்பி வருவதற்கு வழியை நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டாப் பண்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நீ எப்படி பிரதர்? ஏன்னா இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படி? நீங்க சந்தோஷமான ஒரு ஹார்ட்ல உங்க பில் பே பண்றீங்க, இபி பில் பே பண்றீங்க, வாடகை கொடுக்குறீங்க,
செலவு பண்றீங்க. ஹோட்டல் போனா நிம்மதியா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு பில்ல பார்த்தோன்னே டென்ஷன் ஆகாம அழகா ஹாப்பியா பே பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா யூ பிகம் a magnet ஆஃப் மணி. ஆமென். இத வந்து நிறைய பேரால அக்செப்ட் பண்ண முடியாது. சரியா? இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு இப்ப உதாரணத்துக்கு இந்தியன் மணில சொல்றேனே ரூ. 500 இருக்கு. கரெக்ட்டா? இப்ப நீங்க ஆபீஸ் போணும். ரெகுலரா நீங்க ஆபீஸ்க்கு வந்து என்ன போவீங்க? பஸ்ல போறீங்க. சரியா? பஸ்ல என்னது? எவ்வளவு டிக்கெட் இருக்கும்? ரூ. 10 டிக்கெட்னு வச்சுக்கோமே. அதுவும் விமென்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. ஃப்ரீ. யாரெல்லாம் விமென்ஸ்க்கு ஃப்ரீயா இருக்கறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க? தமிழ்நாட்டுல ஃப்ரீயா? இந்தியா ஃபுல்லா ஃப்ரீயா? அது எனக்கு தெரியல. அ பெண்களுக்கு டிக்கெட்டே எடுக்க வேணாம். அப்படித்தானே? இனி அடுத்தது வரும் பாருங்க. ஆண்களுக்கும் டிக்கெட்டே எடுக்க வேணாம். அ யாரெல்லாம் ஹாப்பியா இருக்கீங்க? அ யாருமே ஹாப்பியா இல்லையா? ஹாப்பியா இருப்பீங்களே நெறைய பேரு. சந்தோஷமா இருக்க மாட்டீங்க? அ நமக்கு ஃப்ரீயா குடுத்தா எல்லாரும் ஃப்ரீக்கு பின்னாடியே போயே பழகிட்டோம்ல. அதான் பிரச்சனையே. சி கிஃப்ட்டா ஒண்ணு உங்களுக்கு குடுக்குறாங்க. அது வேற. ஆனா எனக்கு எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்கணும்ங்கிற மனநிலை பாவர்ட்டி மைண்ட் செட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது நீங்க யோசிக்கலாம். அது எப்படி பிரதர்? நிஜமா சொல்றேன். அது தரித்திர மனநிலை. தரித்திர மனநிலை. யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வெயிட் பண்றீங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க. ரூ. 10 டிக்கெட். இப்போ பஸ் வரல. உங்களுக்கு ஆபீஸ் போணும். 9 மணிக்கு ஆபீஸ். இப்ப 8:30 மணி ஆயிடுச்சு. பஸ் வரல. இப்ப என்ன உங்க கையில ரூ. 500 இருக்கு. இப்ப என்ன தோணும்? சொல்லுங்க என்ன தோணும்? பக்கத்துல வந்து நீங்க நிக்கும்போதே ஒரு ஆட்டோக்காரன் வருவான். ஆட்டோ டிரைவர் வந்து சொல்லுவான். மேடம், சார் வாங்க நான் கொண்டு விடுறேன். ₹100 குடுங்கன்பான். நீங்க என்ன யோசிப்பீங்க? ₹100 ₹10 பஸ் வந்தா ₹10ல போயிருவேன். ₹100 குடுத்து போணுமா? யாரெல்லாம் அப்படி நினைச்சிருக்கீங்க? ₹100 எனக்கு ஒருத்தங்க தெரியும் எங்க ஊர்ல. ஒரு தடவ எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வராங்க. நானும் சரி வந்துருவாங்கன்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு வரல. நான் ஊர்ல இருக்கும்போது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா பஸ் வரல. அப்ப நான் ஃபோன் பண்ணேன். என்ன ஆச்சுன்னு? பஸ் வரலன்னு. அப்புறம் நான் கேட்டேன், சரி பஸ் இல்ல என்ன பண்ண போறீங்கன்னு? அது நான் எப்படினாலும் வந்துருவேன்னாங்க. சரி எப்படினாலும் வந்துருவேன்ன உடனே நான் நினைச்சேன், சரி ஏதாவது காரோ, ஆட்டோவோ புடிச்சு வந்துருவாங்க. அப்படின்னு பார்த்தா 1/2 மணி நேரத்துல வரவங்க 1 மணி நேரம் கழிச்சு வராங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கேட்டேன் பஸ் வந்துச்சா அப்புறம்? இல்ல பஸ் வரவே இல்லையே அப்படின்னாங்க. பஸ் வரவே இல்லையா? அப்புறம் எப்படி வந்தீங்க? இவ்வளவு நேரமாச்சு 1 மணி நேரம். பஸ் வரவே இல்ல. அப்புறம் கேட்டேன் ஆட்டோ கிடைக்கலையான்னு. ஆட்டோக்காரன் எல்லாம் என்ன ₹200 கேட்கிறான். ₹200 கேட்கிறான். ₹200 இருந்தா நான் 10 நாள் பஸ்ல போவேன். ₹200 கேட்கிறான். அப்புறம் என்னதான் பண்ணீங்க? நடந்தே வந்துட்டேன்ல. என்னது நடந்தே வந்துட்டீங்களா? நடந்தே வந்துட்டேன்ல. ₹200 மிச்சம்ல. நீங்க யோசிக்கலாம், பிரதர் எவ்வளவு ஞானமா செயல்படுறாங்க பிரதர். இப்படித்தானே பிரதர் இருக்கணும். ₹200 மிச்சப்படுத்துறாங்கல்ல. நான் சொல்லட்டுமா? அந்த ₹200 தான் இருக்கும். உங்களுக்கு ₹2000 வராது. உங்களுக்கு ₹2,00,000 வராது. உங்க மனநிலைய மாத்தணும். ஏங்க உங்களுக்கு தாங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. 1 மணி நேரம் லேட்டா நடந்து கஷ்டப்பட்டு போறதுக்கு ஒரு ₹200 சந்தோஷமா குடுத்து ஆட்டோல வரணும். யோசிக்கலாம். 500 ₹200 நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஏன் நான் பேசுறது நீங்க வந்து கன்னா பின்னான்னு செலவு பண்ணுங்கன்னு உங்களுக்கு காதுல கேட்டுச்சுன்னா, நீங்க தப்பா புரியுறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்க மனநிலை. உங்க மைண்ட்ல என்ன தாட் வருதுன்னா, எனக்கு காசே கிடைக்காது. இப்போ ₹500 தான் இருக்கு. ₹200 ஆட்டோக்கு குடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தோணுதுன்னா, அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு உங்க ஹார்ட்ல லேக் இருக்கு. எனக்கு இல்ல, எனக்கு கிடைக்காதுன்றத ரொம்ப நம்புறீங்க நீங்க. உங்களுக்கு விசுவாசமே இல்ல. புரியுதா? இத மாத்தணும்னா நீங்க பிரேக் பண்ணணும். ஒரு பேட்டர்ன பிரேக் பண்ணணும். இதுவரைக்கும் செய்யாதத செய்யணும். யோசிக்காம உனக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு டைம்ல எனக்கு இந்த மாரி மைண்ட் இருந்தது. நான் சொல்லியிருக்கேன் நெறைய தடவ. அ எனக்கு வந்து ஒரு ₹1000 குடுத்தீங்கன்னா, நான் ஒரு 4 ஷர்ட் வாங்குவேன். நிஜமா காலேஜ் படிக்கும்போது நான் இன்னைக்கு சொல்ற விஷயம் கவனமா கேளுங்க. ஏன்னா, பணத்த ஈர்க்கிறதற்கு மனநிலைய கொஞ்சம் மாத்துனா, உங்கள தேடி லட்சங்கள், கோடிகள் வரும். அதற்குரிய பேஸ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது நெறைய பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிரணும்னு நான் பிலீவ் பண்றேன். நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே இவரு சொல்றத நம்ம ஏத்துக்கலாமா?
இல்ல இப்படி வாழ்ந்தா ஒருவேளை என்கிட்ட காசு இல்லாம போயிடுச்சுன்னா, இவர் பாட்டுக்கு இப்படி செலவு பண்ண சொல்றாரே, இப்படி கொடுக்க சொல்றாரே சந்தோஷமா. நான் சொல்றேன், என் தேவன் உண்மை உள்ளவர். அவர் என்ன நடத்தினார்னா உங்களையும் நடத்த முடியும். நம்புங்க. என்கிட்ட ரூ. 1000 குடுத்தீங்கன்னா, நான் டி நகர் போய் 4 சட்டை, ஏன் 10 சட்டை கூட வாங்குவேன். இன்னும் சொல்லப் போனா கிலோ கணக்குல எங்க குடுப்பாங்கன்னு கேட்டு போய் வாங்கியிருக்கேன். அப்ப சரவணா ஸ்டோர்ல 1 கிலோ ஐ திங்க் ரூ. 150. என்னது? எவ்வளவு துணி வேணாலும் நீங்க ஒரு பக்கெட்ல எடுத்து போட்டீங்கன்னா, அது 1 கிலோ வந்துச்சுன்னா ரூ. 150 குடுத்தா போதும். நாங்க போய் டீ ஷர்ட்டா எடுப்போம். வெயிட்லெஸ் டீ ஷர்ட்டா எடுத்து ஒரு 15 டீ ஷர்ட் எடுப்போம். நிஜமா. இப்ப இப்ப இருக்கான்னு தெரியலங்க. நான் காலேஜ் படிக்கும்போது ரங்கநாதன் தெருவில் டி நகர்ல சரவணா ஸ்டோர்ல கிலோ கணக்கில் வியாபாரத்துல நான் போய் வாங்கியிருக்கேன். எத்தனை பேர் வாங்குனீங்கன்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. நான் போய் வாங்குவேன். ஷர்ட் சில ரூ. 40 ஷர்ட்ஸ்லாம் இருக்கு. ரூ. 50 ஷர்ட். நான் வாங்காத ஆள் கிடையாது. நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் குவாலிட்டி நல்லா தான் பிரதர் இருக்கும். அது வாங்குறது தவறு இல்ல. நான் மனநிலைய பத்தி பேசுறேன். குவாலிட்டிய பத்தி அதெல்லாம் இல்ல. நம்ம மனநிலை என்னன்னா, எவ்வளவுக்கு நம்ம செலவு பண்ணாம இதுலயே பண்ணணும்னு. என் மைண்டே ஓப்பன் ஆயி பிரேக் ஆனது எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என் திருமணத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு காரணம் சுவிதாவால. இல்லன்னா, நான் எப்படி என்ன மனநிலையில நான் இவ்வளவு நான் அட்ராக்ட் பண்ணியிருப்பேனானே தெரியாது. என் மைண்ட பிரேக் பண்ணுச்சு. யோசிச்சு பாருங்க. ஷர்ட்டே அவ்வளவுதான் வாங்குறேன்னா, செருப்பெல்லாம் எவ்வளவு காசுக்கு வாங்கியிருப்பேன். பிளாட்ஃபார்ம்ல எங்க லோவா கிடைக்கும், எங்க கம்மியா கிடைக்கும். நம்ம மைண்ட் அப்படித்தான் ஓடும். நீங்க பொருளாதாரத்துல பெருக்கத்திலையும் அபரிவிதமான ஒரு இடத்துக்கு வரணும்னா, முதல்ல இந்த மைண்ட உடைக்கணும். இந்த சீப்பா கிடைக்கிறது, ஆஃபர்ல போடுறது, ஃப்ரீயா கிடைக்கிறது, இது மேல பார்வை போகக்கூடாது. தயவு செஞ்சு பாருங்க, நம்மள ஏமாத்துறாங்கங்க. கடைக்காரன் ஏமாத்துறான். நமக்கு நம்ம மனநிலையே நல்லா தெரியும். அதனால தான் எந்த கடையும் பாருங்க, இப்ப கிறிஸ்துமஸ் சீசனா இருக்கட்டும், எடுத்த உடனே 50% ஆஃப், 20% ஆஃப்ன்னு ஏன் போடுறான்? அவனுக்கு தெரியும். இந்த பிள்ளைங்க எங்க பணத்த குறைச்சு குடுத்தா தான் அங்க தான் வருவானுங்கன்னு தெரியும். தே நோ தட். நம்ம மைண்ட் செட் பாவர்ட்டி மைண்ட் செட்ன்னு எல்லாம் அவனுக்கும் தெரியும். எல்லா கடைக்காரனுக்கும் தெரியும். 4 வாங்குனா 1 ஃப்ரீன்னுமா. நம்ம அத தான் போய் வாங்குவோம். ஆனா பாத்தீங்கன்னா, எல்லாம் சேர்த்தே அவன் விலைய கூட்டி தான் வச்சிருப்பான். 2 வாங்குனா 2 ஃப்ரீ. அ சாப்பாடு கூடங்க Swiggy, Zomatoல நீங்க ஆர்டர் போடுறீங்கனாலே, எடுத்த உடனே எங்க ஆஃபர் குடுக்குறான்னு பார்த்து தான் போடுறோம். ஏன் நம்ம மனநிலை எப்படி போகுது? கம்மியா கிடைக்காதா? கம்மியா கிடைக்காதா? கம்மியா கிடைக்காதான்னு. see நீங்க பணத்த மிச்சம் பண்றேன்னு நினைக்கிறீங்க. ஆனா மனநிலை பாவர்ட்டில இருக்குன்னு அர்த்தம். நீங்க எப்போ அப்ப அபண்டன்ட்க்கு போவீங்க? எப்போ பரிபூரணத்துக்கு போவீங்கன்னா, எப்போ குறைவு மனப்பான்மையில இருந்து வெளிவரோமோ அப்பதான் அட்ராக்ட் பண்ண முடியும். நான் சொல்றது நீங்க லாவிஷா இருங்கன்னு சொல்லல. நீங்க வந்து சும்மா செலவு பண்ணுங்க. இல்ல. உங்களுக்கே நீங்க பண்ணாம இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எத செய்யும்போதும் சந்தோஷமா செய்யணும். குடுக்கிறது சந்தோஷமா குடுக்கணும். பில் பே பண்றது சந்தோஷமா பில் பே பண்ணணும். இது ஒரு ஸ்டெப். பணத்த அட்ராக்ட் பண்றதுக்கு. அடுத்தது, இந்த குறைவு லேக் மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. லேக் குறைவு மனநிலை. அது எப்படி இல்லாம போகும்னா, உங்க கையில காசு இருக்குன்னா, நீங்க வந்து அத செக் பண்ணணும். டெஸ்ட் பண்ணணும். நீங்க எப்படி அத செலவு பண்றீங்க? எப்படி அத பயன்படுத்துறீங்க? அது ரொம்ப முக்கியம். அப்படி பயன்படுத்தும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு? அது ரொம்ப முக்கியம். எத்தன பேர் வந்து ஃப்ளைட்ல போணும்னு ஆசைப்படுறீங்க? இந்தியால இப்ப நெறைய பேர் நீங்க ஆல்ரெடி போயிட்டு வந்திருப்பீங்க. சரி. போகாதவங்களுக்கு கேட்கிறேன். பிரதர் ஏரோப்ளேன்ல போணும்னு ரொம்ப ஆசை பிரதர். எத்தன பேருக்கு இருக்கு? ஏரோப்ளேன்ல ஆசையே இல்லையா? எனக்கு தேவையே இல்ல பிரதர். நான் பாட்டுக்கு எங்க ஊருல கம்மா வயல் வாசல்ல அப்படியே ஜாலியா சுத்திக்கின்னு என்ஜாய் பண்ணுவேன். ஏரோப்ளேன்ல ஏறி இறங்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இல்லையா யாருக்கும்? நான் ஏற்கனவே ஏறி இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். எத்தன பேரு சரி ட்ரெயின்ல வந்து ஏசி கோச்ல போயிருக்கீங்களா? ஏன்னா இதெல்லாம் நான் வந்து ஒரு காலத்துல போனதில்ல. எங்க அம்மா ரயில்வேல தாங்க இருந்தாங்க. எங்க அம்மா ரயில்வேல வொர்க் பண்ணவங்க. ரயில்வேல வொர்க் பண்ணி ரிட்டயர்ட் ஆனவங்க. உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மா ரிட்டயர்மென்ட் ஆகுற வரைக்கும் நான் ஏசி கோச்லயே ஏறுனது கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? நான் முறையா
கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைமா ஏசி கோச்ல டிக்கெட் போட்டிருக்கேன். ஏன்னா கன்னியாகுமரி, நாகர்கோயில் டு கன்னியாகுமரி ட்ரெயின் டிக்கெட் இருக்கு இல்லையா, ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 400 ரூபாய், 400 ருபீஸ். ஏசி கோச் வந்து தேர்ட் ஏசி 1000 ரூபான்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள ரேட்டு. செகண்ட் ஏசி வந்து நியர்லி 2000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப 2000 ரூபாய் டிக்கெட் ஏசி. ஆனா ஸ்லீப்பர் கிளாஸ் 400 ரூபாய், 4 மடங்கு அதிகம். இப்ப நான் வந்து 5 பேர், நாங்க ஃபேமிலி 5 பேர் ஊருக்கு போனோம். இப்போ 2000 ரூபாய் இருந்தா ஸ்லீப்பர் கிளாஸ்ல போட்டுட்டு போயிடலாம். 400 ரூபாய் டிக்கெட். கரெக்டா? இப்ப ஏசி கோச் இருக்கு. ஏசி கோச்ல போனோம். அப்போ யோசிச்சு பாருங்க. 2000 ரூபாய்னா நான் ஊருக்கு போனா 10,000 ரூபாய் தேவை. இப்ப மைண்ட் எப்படி ஓடும்? 10,000 ரூபாய். அது இருந்தா 10 தடவை போயிட்டு வந்துடலாம்னு தோணும். எப்போ இப்படி தோணுதோ நீங்க ஒரு நாள் ஏசி கோச்ல ஏறவே முடியாது. ஆனா சரி ஏசி தான் போய் தான் பார்ப்போமே. 10,000 ரூபாய் ரெடி பண்ணி டிக்கெட்ட போடுவோமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்க அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அதை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணணும். நீங்க ஏரோப்ளேன்ல இதுவரை ஏறினது இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் வருஷத்துல எத்தனை தடவை நீங்க பிளைட்ல போற மாதிரி சூழ்நிலை உருவாகுதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்றத ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப ஏரோப்ளேன்ல போகணுங்கிறவங்க நான் சொல்றேன். நீ உண்மையிலேயே ஏரோப்ளேன்ல போகணும் பிரதர். ஏரோப்ளேனா போயிட்டு இருக்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப லோக்கலா எடுத்துட்டீங்கன்னா சும்மா ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு நாள் ஒரு சின்ன ஊருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2000 ரூபாய் இருந்தா நீங்க பிளைட்ல போலாம். தெரியுமா? தமிழ்நாட்டுல 2000 ருபீஸ் இருந்தா நீங்க ஏறி இறங்க முடியும். அந்த அளவுக்கு பிளைட் டிக்கெட் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? ஈரோடு போலாம், மதுரை போலாம், சேலம் போலாம். சின்ன சின்ன ஊருக்கும் நம்ம ஊர்ல பிளைட் டிக்கெட்லாம் இப்ப எவ்வளவு தெரியுமா? 2000, 2500 ரூபாய்க்கு இருக்கு தெரியுமா? சரி விடுங்க. மேக்ஸிமம் 4000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 4000 ருபீஸ் தாங்க மேக்ஸிமம். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அந்த பணத்தை வச்சு ஒரு டிக்கெட்ட போட்டு ஒரு தடவை போயிட்டு வாங்களேன். அதை என்ஜாய் பண்ணி பாருங்களேன். ஏன்னா நம்ம அதை யோசிக்கதே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கணும். நீங்க அத இப்ப நீங்க ட்ரெயின் டிக்கெட்டே ட்ரெயின்ல ஏசிலேயே போகாதவங்க ஒரு தடவை டிக்கெட் போட்டு பாருங்களேன். காசு வச்சு இந்த தடவை பிரதர் சொல்லியிருக்காரு. இந்த தடவை ஊருக்கு நான் ஏசி கோச்ல தான் போறேன். டிக்கெட்ட போட்டு பாருங்க. உங்க மனநிலை ஓப்பன் ஆகும். உங்களை மீறி ஓப்பன் ஆகுங்க. உங்களை மீறி இதை என்னால அனுபவிக்க முடியும். இது ஈஸி தான். இது எனக்கும் சாத்தியம்தான். அதை நீங்க பிரேக் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை பிரேக் பண்ண ப்ராஸ்பெரிட்டி ஓப்பன் ஆகும். நீங்க யோசிக்கலாம் பிரதர், அப்ப அவ்வளவு செலவு பண்ணி நான் ஒண்ணு செஞ்சா என் பணம் எல்லாம் போயிடும்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் பிரச்சனை. நீங்க ஓப்பன் பண்ணி உங்க மனநிலையை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அதிகமான பணத்தை ஈர்க்கிற அட்ராக்ட் பண்ற டோர்ஸ் ஓப்பன் ஆகும். வழிகள் திறக்கப்படும். ஆமென். அதற்கான சாத்தியங்கள் உண்டாகும். இதுதான் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய், நான் மாத சம்பளம் வருது பிரதர். எனக்கு எப்படி ஆச்சரிய விதமா பணம் உங்களை வேற வழியில வரும். ஆமென். நம்ம மனநிலைய அபண்டன்ட் மனநிலைக்கு கொண்டு வரணும். அதை தான் சொல்ல வரேன். ஈஸி டு அட்ராக்ட் இஸ் த அபண்டன்ட் மைண்ட் செட். ஒரு பரிபூர்ணமான ஒரு மனநிலையை உருவாக்கணும் அப்படின்னா இந்த கஞ்சத்தனம் கஞ்சீசா இருக்கக்கூடாது. நான் சொல்றது லேவிஷா செலவு பண்ணுங்கன்னு சொல்லல. ஆனா பெஸ்டா நல்லதா நீங்க யோசிக்காம உங்களுக்கே செலவு பண்ணணும், மத்தவங்களுக்கு செலவு பண்ணணும், சந்தோஷமா செலவு பண்ணணும், சந்தோஷமா கொடுக்கணும், பெருசா யோசிக்கணும். ஆமென். எனக்கு கோடி வேணும் கோடி வேணும்னா எப்படிங்க வரும்? கோடி எப்படி வரும்? கோடி பணம் நமக்கு எப்படி கையில வரும்? இருக்கிற பணத்தை என்ஜாய் பண்ண பழகணும். ஆமென். நாளைக்கு எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோ. அதனாலதான் இன்னைக்கு ஏன் வந்து கொடுக்க முடியல, ஏன் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியல, ஏன் உங்களுக்கே செய்ய முடியலன்னா ஒரு மனநிலை. நம்மளை விட்டு பணம் போயிடுமோ, நமக்கு எப்படி பணம் வரும்? நான் சொல்றேன், உங்களை தேடி பணம் வரும். கோடா கோடியா வரும். ஆமென். லட்சங்கள் வருங்க. சோ மனநிலை எப்படி இருக்கும்னா, என்கிட்ட இப்ப காசு இருக்கிற மாதிரி நினைக்கணும். இப்போ உங்ககிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு.
ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு இப்ப பஸ் வரல. ரூ. 200 கொடுத்து ஒரு கார்ல போங்க, ஆட்டோல போங்கன்னு சொல்றேன். அப்பன்னா என்ன மனநிலையில போணும்னா, உங்க கையில ரூ. 5,00,000 இருக்கிற மாதிரி நெனைக்கணும். யாரெல்லாம் ஆமென் போடுறீங்க? சி பிரதர் என்ன பிரதர் ரூ. 500 தான் இருக்கு. எப்படி 5,00,000 இருக்கிற அதுதான். நீங்க அப்படி மனநிலைய கொண்டு வரணும். என்கிட்ட இப்போ எவ்வளவு இருக்கு? ஆ ரூ. 5,00,000 சும்மாவே இருக்கு. கை செலவுக்கு. கை செலவுக்கு ரூ. 5,00,000 5 லேக் ஆமா. ஏங்க இப்படி யோசிக்கவே முடியாதா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். டோர் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. யூ வாண்ட் டு சி ஐ நீட் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஐ ஹேவ் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? எனக்கு வேணும், வேணும், வேணும்ங்கிற மனநிலையில இருந்து என்கிட்ட இருக்குது, இருக்குது, இருக்குதுங்கிற மனநிலைய கொண்டு வந்துட்டீங்கன்னா, யூ பிகம் எ மேக்னெட் ஆஃப் வெல்த். யூ பிகம் எ மேக்னெட் ஆஃப் மனி. அந்த இருக்குதுங்கிறது தான் நம்ம செயல்பாடு. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த ஃப்ரீயா போக்கூடாது, டிஸ்கவுண்ட்ல போக்கூடாது, குடுக்கும்போது வெறுத்து குடுக்கும். ஏன்? உங்கட்ட இருக்குன்னு மனநிலை இருந்தா சந்தோஷமா குடுப்பீங்க. இருக்கு, என்கிட்ட நெறைய இருக்குப்பா. அப்படி ஒரு மனநிலை இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா உங்களுக்கே நல்லா என்ன பண்ணுவீங்க? ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆமென். இங்க பாருங்க, ஒரு டைம்லாம் நான் வந்து பாடி ஸ்ப்ரே இருக்கு. எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரேஸ் ரொம்ப பிடிக்கும். அ எனக்கு ரொம்ப பிடித்ததே 2 விஷயம் தான். நான் வந்து நானே ஆசைப்பட்டு வாங்குறது, என்ன ஒரு கடையில மால்ல கொண்டு விட்டீங்கன்னா, நான் ஆசைப்பட்டு வாங்குறது 2 விஷயம் தான். ஒண்ணு ஷூ. எனக்கு ஷூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அ எத்தன ஷூ வேற வேற மாடல்ல இருந்தாலும், நான் வந்து வாங்குவேன். எனக்கு ஷூ ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பாடி ஸ்ப்ரே, டியோடரண்ட். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? நான் அப்ப காலேஜ் படிக்கும்போதெல்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மெல் இருக்கணும். ஆனா விலை குறைஞ்சு இருக்கணும். விலை கம்மியா எங்க கிடைக்குதோ அப்படின்னு வாங்குறது. நம்ம அப்படித்தானே மனநிலை அப்படி இருக்கும். ஒரு டைம் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி அதெல்லாம் இருக்கும்போது, ஒரு டைம் எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒரு ஸ்ப்ரே ஒருத்தங்க குடுத்தாங்க. எப்ப நான் சொல்றது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆமா. போன ஒரு 10 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் என் மைண்ட் மாறுது அந்த ஸ்டேஜ்ல. அப்போ ஒரு சின்ன ரவுண்டா இருக்கு. அதுக்கு பேரு ஹிப்னாட்டிக் பாய்சன். உங்க பேர் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது. நான் பேர் கூட சொல்றேன். ஹிப்னாட்டிக் பாய்சன். ஓகேங்களா? அதுல நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு. எங்களுக்கு அது தெரியாது என்ன ஸ்ப்ரேன்னு. ஒரு ஹிப்னாட்டிக் பாய்சன்னு ஒரு பாருங்க பாய்சன் பேரு. ஹிப்னாட்டிக் பாய்சன். ஆனா வேற லெவல். அந்த ஸ்மெல்லே பயங்கரமா இருக்கும். நான் வந்து எனக்கு அது குடுத்த உடனே நம்ம டியோடரண்ட் எப்படி அடிப்போம்? இந்த டியோடரண்ட் சல்ன்னு அடிப்போம் பார்த்திருக்கீங்களா? ஸ்வீட்டா சொல்லுவா, "ஐய்யய்யோ! ஏங்க இப்படி அடிக்கிறீங்க?" அது ஸ்வீட்டாக்கு ஸ்மெல் பிடிக்காது எப்பவுமே. எந்த ஸ்ப்ரே அடிச்சாலும் பிடிக்காது. ஆனா நான் வந்து அந்த சென்ட் அது. அத வந்து அடிச்சு எங்க போனாலும் ஈவன் மீன் கடைக்கு போனாலும் ஹிப்னாட்டிக் பாய்சன அடிச்சுட்டே போவேன். பாருங்க, அத போட்டு அடி அடின்னு அடி. ஒரு 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அது கம்மியாயிடுச்சு. என்னடா கம்மியாச்சு. சரி ஸ்வீட்டாட்ட சொன்னேன். எப்பா இந்த இந்த இது நல்லா இருக்குப்பா. ஹிப்னாட்டிக் பாய்சன். இது வாங்கணும்ப்பா. இன்னும் கடையில போய் தேடுனா ஒரு கடையில இல்ல இங்க. என்னடா இது? எல்லா ஸ்ப்ரேயும் இருக்கும். ஹிப்னாட்டிக் பாய்சன் இல்லையே! அப்போ வந்து அமேசான்லாம் கூட ரொம்ப ரேர். அப்புறம் சரி இது எங்க தான் கிடைக்கும்னு கூகுள்ல போட்டு பார்த்தா, இது யூரோப் கண்ட்ரி வெளிநாடுகள்ல தான் கிடைக்கும். என்னடான்னு ரேட்ட பார்த்தா, அப்ப இருந்த ரேட்டே ரூ. 15,000. இப்ப எவ்வளவுன்னு தெரியல. நான் அடிச்சேன் பார்த்தீங்களா, ரூ. 1 கடகடன்னு மீன் கடைக்கும், பக்கத்து கடைக்கு போம்போதுக்கெல்லாம் அடிச்சுட்டு போனேன் பாருங்க. அந்த சின்ன ஸ்ப்ரே, அந்த சென்ட் பாட்டிலோட விலை ரூ. 15,000. தலையே சுத்துச்சு எனக்கு அப்போ. நான் ஸ்வீட்டோட சொன்னேன், "என்னப்பா இது? ரூ. 15,000 குடுத்து கிஃப்ட் பண்ண சென்ட இப்படி அடிச்சு தீர்த்துட்டேனே! இது இருந்தா ஒரு 10 வருஷத்துக்கு வச்சிருப்பேனே!" அப்ப ஸ்வீட்டா சொன்னா, "இந்த மாரி 1000 வரும் நமக்கு." ஆமென். அப்பதான் மொத என் மனநிலை, ஆஹா! ஐ அம் வொர்த் டூ புரியுதுங்க. நான் வந்து ஒரு ரூ. 15,000 விலை மதிப்புள்ள ஒரு ஸ்ப்ரேய நான் சென்ட் அடிக்க நான் தகுதி உள்ளவன் என்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்பதான். அப்ப நம்ம மனநிலை என்னன்னா, நம்ம தகுதி இல்ல. பாருங்க ஒரு எங்களுக்கு கிஃப்ட் பண்ணவங்களுக்கு தெரியுது. இவருக்கு வந்து இந்த மாதிரி இப்படித்தான் குடுக்கணும். நல்ல இப்ப அவங்க அத எங்களுக்கு குடுத்துட்டு போம்போது, அவங்க அத யோசிக்கல. இவ்வளவு காஸ்ட்லியானது ஒண்ண குடுக்குறோமே அப்டின்லாம் யோசிக்கல. யூஸ் பண்ணணும் அப்டின்னு குடுக்குறாங்க. ஆனா எனக்கு அதுவரைக்கும் எனக்கு தெரியல. அது விலை தெரிஞ்ச உடனே தான், அப்டின்னு தோணுது.
அப்போ மைண்ட் மாத்தினேன். நோ நோ, ஐ டிசர்வ்டு. ஏமேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லலாம், எனக்கு கிஃப்ட் வர ஸ்ப்ரேயா இருக்கட்டும், நீங்க எல்லாம் விலைய கேட்டீங்கன்னா தலை சுத்தி விழுந்துருவீங்க. நிஜமா சொல்றேன், நிஜமா சொல்றேன். இப்ப அமெரிக்கா போயிட்டு வந்தேன் லாஸ்ட் டைம். சில இடங்களுக்கு போயிட்டு வந்தோம். சில ஏரியால சில கிஃப்ட் எல்லாம் எனக்கு வந்த ஸ்ப்ரேயை ஒரு 3 வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணலாம். அவ்வளவு ஸ்ப்ரே இருக்குங்க. ஒன்னொன்னுக்கு விலைய கேட்டீங்கன்னா தலை சுத்திடுவீங்க. ஏன்னா என் மைண்ட் ஓபன் ஆயிடுச்சு. ஆமா, நான் யூஸ் பண்ற ஸ்ப்ரேயா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஐ டிசர்வ்ட். ஆமென். சோ எப்போ எனக்கு ஓபன் ஆச்சோ அதே மாதிரி அப்ப நான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புரிஞ்சுதுங்களா? நான் ஷூ ரூ. 200 மேல ஷூ வாங்க மாட்டேன்னு நினைக்கிற வரைக்கும் எனக்கு கிடைக்கல. எனக்கு மைண்ட் ஓபன் ஆச்சு. முத ரூ. 4000 ஷூ போடுறேன். 4000 ருபீஸ்க்கு ஷூவா அப்படின்னு என் மைண்ட் போச்சு. அப்ப பிரேக் ஆச்சு. இல்ல இல்ல, நான் டிசர்வ்டு. ஒரு விலை உயர்ந்ததை போடுவதற்கு நான் தகுதி உடையவன். அப்ப என் மனநிலை மாற மாற ஓபன் ஆகுது டோர்ஸ். பணம் வருகிற வழிகள் தெரியுது. எனக்கு கிஃப்ட் பண்றவங்களும் அப்படிதான் கிஃப்ட் பண்றாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? நீங்க இந்த மனநிலையை பிரேக் பண்ணணும். இந்த குறைவு மனப்பான்மை இல்லாம எங்க ஆஃபர்ல கிடைக்கும், எங்க கம்மியா கிடைக்கும், எவன் ஃப்ரீயா கொடுப்பான், எங்க விலை கம்மியா கிடைக்கும். இது இருக்கிற வரைக்கும் நீங்க ப்ராஸ்பரிட்டிக்குள்ள போகிறது கஷ்டம். போக மாட்டீங்கன்னு சொல்லல, ஆனா ஸ்ட்ரகிள். உங்க மைண்ட ஓபன் பண்ணணும். டோஸ் ஓபன் பண்ணி, இல்ல நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், தேவன் எனக்கு கொடுத்திருக்காரு, உங்களுக்கு கொடுத்ததுல பெஸ்டா பண்ணுங்க. ஆமென். நீங்க அப்பதான் அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள போக முடியும். லைஃப் ஸ்டைலுக்குள்ள போக முடியும். பெருசா யோசிங்க. நல்ல விஷயங்களை யோசிங்க. ஆமென். ஏன்னா அந்த இல்லை இல்லை என்கிற மனநிலையிலிருந்து இருக்கு இருக்குங்கிற மனநிலை, இட் அட்ராக்ட்ஸ் மணி. இட் அட்ராக்ட்ஸ் மணி. அதனாலதான் இந்த கடன்ல இருக்கவங்களுக்கு நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்கேன். முன்னாடி கடன்ல இருந்து வெளிவரதுங்கிற கிளாஸ்ல நான் இதை செய்ய சொல்லி இருக்கிறேன். அதை மறுபடியும் ஏன்னா அது இப்படிதான் ஒர்க் ஆகுது. அதனாலதான் நான் அதை செய்யுங்க, நீங்க கடன்ல இருந்து வெளியே வந்துருவீங்கன்னு சொல்லி இருக்கிறேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ்ல என்ன சொல்லுவேன், ஒரு பேஜ்ல என்ன பண்ணுங்க, என்னெல்லாம் கடன் இருக்கோ அந்த கடன் இருக்குன்னு எழுதுங்க. ஐ ஹேவ் லோன், ஐ ஹேவ் இந்த கடன் இருக்கு, கடன் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, இவங்களுக்கு இத்தனை 1000 கொடுக்கணும், இவ்வளவு லட்சம் கொடுக்கணும், எழுதிடுங்க. ஓகே. உடனே அடுத்த பேஜ் இன்னொரு பக்கத்துல அதே மாதிரி இப்ப எழுதணும். எப்படி எழுதணும்னா, உதாரணத்துக்கு நீங்க நம்பர் 1 எழுதுறீங்க, எனக்கு ஹவுசிங் லோன், வீட்டு கடன் இவ்வளவு இருக்கு, மொத்த கடன் எழுதுங்க. இவ்வளவு இருக்குன்னு போட்டிருக்கீங்களா, கடன் இருக்குன்னு. இப்போ என்ன எழுதணும்னா, இந்த பேஜ்ல அதே பாயிண்ட எப்படி எழுதணும்னா, என் வீட்டு கடனை அடைத்து முடித்து விட்டேன். எப்படி? அடைத்து முடித்து விட்டேன். இப்ப அடுத்த கடன் 5 லட்சம் ரூபாய் பர்சனல் லோன் இருக்குது, 10 லட்சம் பர்சனல் லோன் இருக்குன்னு எழுதுறீங்க. இப்போ என்ன எழுதணும்னா, என்னுடைய 5 லட்சம் ரூபாய் பர்சனல் லோனை அடைத்து முடித்து விட்டேன். எழுதணும் எழுதணும். ஜேர்னலிங். ஜேர்னலிங் ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ். கையில எழுதணும். எழுதுறது உங்க மைண்ட் பிரெயின்ல அது பதியும். அடைச்சு முடிச்சிட்டேன், சோ இப்படி 10 கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிலருக்குலாம் 100 கடனே இருக்கட்டு. இந்த 100 கடனையும் எப்படி இருக்குன்னு எழுதாமல் என் கடன் இல்லைன்னு எழுதக்கூடாது. எப்படின்னா, அடைத்து முடித்து விட்டேன், இந்த கடனை அடைத்து முடித்து விட்டேன், இந்த கடனை இவரிடம் வாங்கின இந்த சீட்டு கடனை அடைத்து முடித்து விட்டேன், இந்த நகை கடனை அடைத்து முடித்து விட்டேன். இப்படி நீங்க உங்க கடன் எல்லாம் முடிச்சிட்டேன் 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 முடிச்சிட்டேன்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. டைரியில எழுதுங்க. பேப்பர்ல எழுதாதீங்க, டைரியில எழுதுங்க. அப்ப முன்னாடி எழுதுனதை கிழிச்சு போட்டுருங்க, கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை டெய்லி எழுதுங்க. எவ்ரிடே ஒரு அமைதியா உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு நீங்க யோசிக்கலாம், பிரதர் என்ன பிரதர் இதை எழுதி நான் முடிச்சிட்டேன்னு நினைச்சிட்டே இருந்தா கடன் அடைஞ்சிருமா பிரதர்? நான் சொல்றேன், இப்படி நீங்க எழுதும் போது இப்படி உங்க மனநிலையில எனக்கு நான் கடன் அடைச்சிட்டேன் நினைக்க 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 கடனை அடைக்கிற பணம் புது வழிகளில் திறந்து வரும். வருமானம் வரும். புதிய வழிகள் திறக்கப்படும். உங்களுக்கு அப்பதாங்க டோரே ஓபன் ஆகும். கடன் அடைக்கிறானுங்க, பணம் எப்படி வருதுன்னே உங்களுக்கு தெரியாது, எந்த வழியில வருதுன்னு தெரியாது. முதல்ல மனநிலையை மாத்தணும். உங்க மனநிலையில கடன் இருக்கு கடன் இருக்கு கடன் இருக்கு கடன் இருக்கு இப்படியே இருந்தீங்கன்னா
என்ன ஆகும்னா டோர் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். நீங்க அழுதுட்டே இருப்பீங்க. ஒரு வழி இல்ல பிரதர், ஒரு வழியில என்ன பண்றது என்ன பண்றது, கூட சேர்ந்து ஜபிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஜபிச்சுக்கிட்டே இருப்பீங்க 10 வருஷம். உங்க மைண்டுக்குள்ள என்ன வரணும்னா, என் கடனை அடைச்சிட்டேன் அடைச்சிட்டேன், எனக்கு இப்ப அந்த கடனை அடைத்து முடித்த ஒரு ஃபீல் இருக்கணும் உங்களுக்குள்ள. இத வந்து நீங்க எழுதுறது மூலமா வரும், நினைக்கிறது மூலமா வரும், விஷுவலைஸ் பண்றது மூலமா வரும். அப்படின்னா என்ன? கற்பனை பண்ணணும். உங்களுக்கு அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும். நீங்க கடன் எல்லாம் கொடுத்து முடிச்சதா அப்படி நினைச்சு நினைச்சு பாருங்க. அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கடன் வாங்கினவங்ககிட்ட நீங்க யோசிப்பீங்களா? அவங்கள நினைச்சாலே பயமா இருக்கு. நீங்க கண்ணை மூடிட்டு யோசிங்களேன். இப்போ உங்க பேங்க்ல நீங்க அப்படியே கண்ணை மூடிட்டு உங்க பேங்குக்கு போறீங்க. உங்க ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், எந்த லோனா இருக்கட்டு, இப்ப அந்த மேனேஜர்கிட்ட போய் என்ன பண்றீங்க? பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? சார், என் லோன் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு நோ டியூ சர்டிபிகேட் கொடுங்க, எனக்கு சர்டிபிகேட் கொடுங்க. என்ன? இவருக்கு இந்த பேங்கில் கடன் இல்லை, இவர் கடனை அடைத்து முடித்து விட்டார் அப்படின்னு கொடுங்க. நீங்க கேக்குறீங்க. அவர் உடனே உடனே மேடம், உடனே சார் அப்படின்னு சொல்லி அவர் உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அதை வந்து உங்க கையில கொடுக்குறாரு. அது என்ன கொடுக்குறாரு? உங்க பேர்ல எந்த லோனும் இல்ல, இந்த கடனை அடைத்து முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட்டை உங்க கண்ணில் பாருங்க. எப்படி பிரதர் பார்க்க? 15 வருஷம் இருக்கேன் பிரதர் லோனு, 20 வருஷம் இருக்கு. ஏங்க அதாங்க பிரச்சனை உங்களுக்கு. 20 வருஷம் இருக்கு, 30 வருஷம் இருக்கு, இப்படியே நினைச்சிட்டு இருந்தா இன்னும் போயிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்க, உங்க மைண்ட்ல அப்படியே பாருங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. கடன் அடைச்சிட்டேன்னு நான் சொல்லட்டுமா? 2 வருஷத்துல உங்க கடன் அடையும். ஏன் அடுத்த மாசமே அடையும். எனிதிங் கேன் ஹேப்பன். என்ன வேணாலும் நடக்கும். எப்படி வேணாலும் பணம் உங்களை தேடி வரும். ஆமென். ஆனா அது வர ஈஸியா வர்றதுக்கு முதல்ல உங்க மைண்ட் செட்ல எப்படி இருக்கணும்? என்கிட்ட இருக்கு, நான் கடன் அடைச்சிட்டேன். ஆமென். இப்போ நீங்க வந்து சரி, இது இல்ல, எனக்கு வீடு கட்டணும், வாடகை வீட்லயே இருக்கேன், வீடு வேணும் பிரதர், ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லட்டுமா? கண்ணை மூடுங்க, எழுதுங்க. நான் சொந்த வீட்டுல இருக்கிறேன், கடன் இல்லாத வீட்டுல இருக்கிறேன், நான் சொந்தமா இந்த மாதிரி வீடு கட்டுறேன் அப்படின்னு எழுதுங்க. கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க. உங்க வீட்டை கற்பனை பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழ விரும்புறீங்க, அந்த வீடை மனதுல கொண்டு வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு அழகான ஒரு வீடு, ஃப்ரண்ட்ல கேட் இருக்கு, உள்ள பூத்தோட்டம் இருக்கு, அடே உள்ள வந்தா இப்படி இருக்கு, அப்படியெல்லாம் கற்பனை பண்ணுங்க. அப்படியே ஒரு மேல ஒரு ரூம் கட்டுங்க. ஜானி பிரதர், ஸ்வீதா சிஸ்டர் வந்தா தங்குறதுக்கு ஒரு ரூமை நான் கட்டுகிறேன். இதையும் சொல்லிடுறேன். ஊருக்கு போனா, ஆமா, இந்த மாதிரி நம்ம ஃபெலோஷிப்ல அங்கங்க கட்டினீங்கன்னா நாங்க வந்து தங்குவதற்கு வசதியாக இருக்கும். ஏமே ஆமேன் போட மாட்டீங்களே? போட்டவங்களுக்கு டபுள் பிளஸிங். ஏமே, ஏன்னா உங்க விஷுவலைஸ்ல இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஆமேன். ஆமா, அப்படி கற்பனை பண்ணணுங்க, இமேஜின் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும். இப்போ இப்போ நீங்க நினைக்கலாம், வாடகை கொடுக்கவே கஷ்டப்படுறோம் பிரதர். பரவாயில்ல, நல்ல பங்களால இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க, இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. Amen. Because as a man thinketh in his heart, so is he. நீதிமொழிகள் 23:7. உங்க இருதயத்தில் என்ன நினைக்கிறீர்களோ அப்படிதான் நீங்க இருக்க முடியும். அப்ப என்ன நினைக்கணும்? கடன் இருக்குன்னு நினைக்கிறத விட்டுட்டு நல்லா இருக்கு. இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகல, என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா? எப்போ பிரதர் நல்லபடியா என் பையனுக்கு கல்யாணம் ஆகும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்? இல்ல, அமைதியா இருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, காபி குடிக்கிறீங்களா? சோஃபால அமைதியா உட்காருங்க, கண்ணை மூடுங்க, உங்க பையனுடைய திருமணத்தை கண்ணுல பாருங்க. சரி, பொண்ணை மட்டும் அப்படி பிளர் பண்ணிக்கோங்க. பொண்ணு வந்து எப்படி வேணாலும் வரட்டும், ஆண்டவர் வச்சிருக்க பொண்ணு வரட்டும். ஆனா திருமணம் நடக்குதுன்னு நினைச்சு பாருங்க. உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறத நினைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றத அப்படியே நினைச்சு என்ஜாய் பண்ணி பாருங்க. நிஜமா சொல்றேன். நீங்க யோசிக்கலாம், என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. ஆமா, கல்யாணம் ஆகல. ஆனா கல்யாணம் ஆனா எப்படி இருக்கும்? குழந்தை பிறக்கும் போது நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அதெல்லாம் நினைங்க. இதுக்கு தேங்க் பண்ணுங்க, இதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்ல இல்ல இல்லன்னு சொல்றது இல்லைங்க, இருக்குன்னு நம்ப ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல பவுல் எழுதுறாரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நம் தேவன். ஆபிரகாம்கிட்ட பார்த்து சொல்றாரு, மகனே, உனக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்காத, வானத்தை பார், நட்சத்திரங்களை பார், என்ன முடியுமா? அப்ப நான் என்ன சொல்றான்னா, விஷுவலைஸ் பண்ணு. நீ நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணு? தேங்க் பண்ணு. இவ்வளவு குழந்தைங்களா எனக்கு, இவ்வளவு பிள்ளைங்களா, இவ்வளவு சந்ததியா? அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்க போய் பைபிள்ல பாத்தீங்கன்னா, இதை சொல்லி கொடுத்த அடுத்த வருஷத்துல குழந்தை பிறந்துடுச்சு ஆபிரகாமுக்கு.
விஷுவலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். எழுதுறது ரொம்ப முக்கியம். ஜர்னலிங் இஸ் இம்பார்ட்டன்ட். விஷுவலைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் இதெல்லாம் எத்தனோ பேருக்கு சொல்லி ஒண்ணு தெரியுமா? இந்த அமெரிக்கா போனது இந்த இதுல இது எல்லாமே நான் அடிக்கடி மைண்ட்ல பார்த்த விஷயங்கள்ங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிலாம் நீங்க எத்தனை பேர் என்னோட மொபைல்ல பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. நான் வந்து ஒரு போட்டோவ எடுத்து, அது பக்கத்துல நான் நிக்கிற மாதிரி இப்ப இந்த போட்டோஷாப்ல அந்த இதுல வந்து பெயிண்ட்ல ரெடி பண்ணி நான் என் மொபைல்ல 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, ட்வின் டவர்ஸ், நியூயார்க்ல இருக்கிற அந்த இதெல்லாம் நான் அப்பப்போ எப்பெல்லாம் பார்க்குறேனோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கிளிக் பண்ணி வச்சிருப்பேன். என் கூட ஃபெலோஷிப்ல நீங்க என் மொபைல் எல்லாம் நீங்க முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். என் ஸ்கிரீன்ஷாட்லாம் அதான் வச்சிருப்பேன். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்களா நான் வச்சிருந்தத? ஏன்? நான் அப்பவே விஷுவலைஸ் பண்ணேன். அப்பவே குடும்பமாவே நான் நினைச்சு பார்த்திருக்கேன். அமெரிக்காலாம் ஒரு மேட்டர் கிடையாது. அங்கெல்லாம் போயிட்டு வருவேன். அங்கெல்லாம் நிப்பேன். லண்டன் பிரிட்ஜ் இருக்குல்ல, லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபார் லண்டன் பிரிட்ஜ் பக்கத்துல இருந்து பானிபூரி சாப்பிடுவேன். எங்க பானிபூரி கிடைக்குமானா? கிடைக்கும். பிரியாணி சாப்பிடுவேன். லண்டன் பிரிட்ஜ் பக்கத்துல இருக்க தேம்ஸ் அந்த நதிக்கரையில ஜாலியா நடந்து அந்த காற்றுல நடப்பேன். நீங்க யோசிக்கலாம், பிரதர் அடுத்தது பிளான் போட்டீங்களா? போட்டுட்டேன். ஆமென். போட்டாச்சு. ஆமென். போறோம். யூரோப்ப கலக்குறோம். ஆஸ்திரேலியாவை கலக்குறோம். ஆமென். முடியாதது ஒன்றும் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா நான் சும்மா உட்கார்ந்துட்டு வீட்ல வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு? நான்லாம் அமைதியா உட்கார்ந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. ஆமா. கற்பனை பண்ணிக்கிட்டே விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். நம்ம ஃபெலோஷிப்ல அங்கங்க பீப்பிள் அவ்ளோ ப்ராஸ்பர் ஆகுறத நினைச்சு பார்க்கிறேன். அது தெரியுமா உங்களுக்கு? ஆமென். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப் எனக்கு வந்து கார்னிவல் பிரீஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப் எனக்கு அது ஒரு தடவ பார்த்தேன் வீடியோ. அதனால ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னும் 2, 3 இத கூட நோட் பண்ணி வச்சிருக்கேன். அமெரிக்கால, இன்னும் மத்த நாடுகள்ல கூட. அந்த மாரி ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப்ல ஒரு 10 நாள் கான்ஃபரன்ஸ். ஃபெலோஷிப் லைவ் டுகெதர். ஆமா, அந்த ஷிப்புக்கு மேலேயே ஒரு பெரிய கொடி கட்ட சொல்லிருவேன். லைவ் டுகெதர் ஃபெலோஷிப் கான்ஃபரன்ஸ் 10 நாள். ஆமா. அதுல ஒரு 500 பேரு. 500 பேரு கூட கூட இருக்கட்டும் என்ஜாய் பண்ணுவோம். நம்ம உலக நாடுகள்ல இருந்து எல்லாம் நம்ம லைவ் டுகெதர் ஃபெலோஷிப் எல்லாம் வராங்க. ஆமா. கடல்ல போய் நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி ஆராதிச்சு, அங்க என்ஜாய் பண்ண போறோம். க்ரூஸ் ஷிப் இதுல நீங்க நெறைய பேர் யோசிக்கலாம். க்ரூஸ் ஷிப்பா? அதுனா என்ன? தெரியாதவர்கள் YouTubeல போய் க்ரூஸ் ஷிப் அப்படின்னு போட்டு பாருங்க. கப்பல். டைட்டானிக் படமா டைட்டானிக் வேணாம் நெகட்டிவா யோசிச்சிராதீங்க. அதெல்லாம் நான் கற்பனை பண்றேன். நீங்க பண்ணீங்கன்னா, நீங்களும் என் கூட வருவீங்க. நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. வயசான காலத்துல இல்ல. இப்பவே கற்பனை பண்றேன். ஆமென். அதற்கு முதற்படியா ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் முடியுமான்னு தெரியல. ஆனா எனக்கு முடியும். நம்ம ஃபெலோஷிப் குரூப்ல இருக்கவங்கள டியூன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா 2 நாள் மீட்டிங்க்கே நெறைய பேர் வர்றதுக்கு டன் டடடடன்ங்கிறீங்க. 29, 30 மீட்டிங்க்கே நெறைய பேருக்கு வந்து யோசனையா இருக்கு. நான் வந்து இப்போ இங்க இது என்னது நம்ம கார்னிவல் குரூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சென்னையில தெரியுமா? அது கரெக்ட்டா ஆகஸ்ட் மந்தோ அந்த மாதிரி 2 மந்த்ஸ் மட்டும் தான் அது நடக்குதாம். நான் அத ரீசென்ட்டா விசாரிச்சேன். கார்னிவல் குரூஸ் ஒரு ஷிப் இருக்குங்க. குரூஸ் ஷிப் சென்னையில 2 நாள். ஸ்ரீலங்கா போகுதான்னு தெரியல. இல்ல சென்னையில அந்த கடல்ல சுத்துது. எனக்கு வந்து ஆசை. சரி இங்க சென்னையில அடுத்தது கார்னிவல் குரூஸ்ல வச்சுருவோமா 2 நாள்? நிஜமா. உங்களால நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க பணத்த ரெடி பண்றதுக்கு முன்னாடி கற்பனை பண்ணுங்கங்க. விஷுவலைஸ் பண்ணுங்க. இமேஜின் பண்ணுங்க. ஆஹா! குடும்பமா போய் 2 நாள் கடல்ல, அது க்ரூஸ் ஷிப்ல நல்லா சாப்பாடு, நெனைச்ச சாப்பாடு, ஜம்முன்னு தூங்கிக்கிட்டு, எத பத்தியும் கவலை இல்லாம, ஃபோனே ஒர்க் ஆகலனாலும் பரவால்ல. எல்லாம் நம்ம ஃபெலோஷிப் குரூப்போட என்ஜாய் பண்ணிட்டு, ஜாலியா அங்க குளிச்சுக்கிட்டு, இது பண்ணிட்டு, வி கேன் என்ஜாய் ரைட்? இப்படிலாம் யோசிக்க முடியுதா? யோசிங்கங்கிறேன். நான் யோசிக்கிறேன் அந்த மாரி. இப்ப மீட்டிங் எல்லாம் நான் அப்படி யோசிக்கிறேன். எனக்கு வந்து பெரிய சபையை கட்டி சபைலாம் கிடைக்கும். தானா கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் we need to enjoy with fellowship. ஆமென். உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போவேன். ஆமென். நான் அ எனக்கு ஒரு சிஸ்டர் அப்புறம் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க வந்து சுவிதா சொன்னா, "இங்க பாருங்க இவங்க வந்து நீங்க வந்து 2020 பேசினத அவங்க வந்து 21 22 பேசினத அவங்க வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புறாங்க. என்ன பேசினேன் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னன்னா, நீங்க இப்ப எங்க இருந்து வேணாலும் கேட்டுட்டு கொண்டு இருக்கலாம். அது அமெரிக்காவில் இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும், அது எந்த நாட்டில் இருந்தாலும், நீங்க இருக்கிற இடத்துக்கு நானே வருவேன். அப்படின்னு எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கேன்.
அப்புறம் இப்ப சொல்றாங்க, பிரதர் நீங்க சொன்ன மாதிரியே இப்ப பாருங்க அமெரிக்கால போய் உட்கார்ந்து நீங்க பேசிட்டு வரீங்க நம்ம ஃபெலோஷிப் பீப்புளோட. ஆமா, நம்ம எதை பேசுறோமோ அதான் நடக்கும். ஆமென். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதான் நடக்கும். யாரெல்லாம் நீங்க பேச போறீங்க? யாரெல்லாம் நீங்க நல்லதை பேச போறீங்க? எல்லாம் ஆமென் போடுங்களேன். இப்ப நான் சொல்லி தரேன்ல, நிஜமா சொல்றேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நல்லதை மட்டும் நினைங்க, பாசிட்டிவா நினைங்க, விஷுவலைஸ் பண்ணிட்டே இருங்க. இல்ல 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 இல்லங்கிறத விட்டுருங்க. இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் பெருசா யோசிப்பேன். ஐ கேன் விஷுவலைஸ் மை செல்ஃப். நிஜமா சொல்றேன். உங்க 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 வாழ்க்கையில வெளிப்படுகிற ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. தடுக்கவே முடியாது. உங்க பிசினஸ் பெருகிக் கொண்டே இருக்கும். உங்க வேலையில உயர்வு வந்து கொண்டே இருக்கும். ஆமென். நீங்க யோசிங்களேன். இப்ப நான் இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் யோசிக்கிறேன்ல. நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சில தாட் வரும். உங்களுக்கு என்ன பிரதர் 100 பேர் ஃபாலோ பண்றாங்க. இத்தனை 1000 பேர் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாரும் காசு குடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா ரகசியம்? எல்லாரும் எனக்கு காணிக்கை அனுப்புறது கிடையாது. கிடையாது. தெரியும். ஆனா, எனக்கு தேவையானத 5 பேர கொண்டு தருவார்னாலும் தருவாரு. அதான் மேட்டர். ஏன்னா, நான் அப்படிதான் நினைக்கிறேன் ஆண்டவர்ட்ட. ஆமென். ஒரு சிலர வச்சே நம்மளுடைய இத சந்திப்பாருங்க. ஆமென். ஆமென். தேவனால ஆட்கள வச்சு அல்ல. நான் என்னைக்குமே அப்படி யோசிச்சதே கிடையாது. நமக்கு இவ்வளவு பேர் வராங்க, அவங்க பேர் கொடுப்பது உங்க ஆசீர்வாதம். இப்ப நீங்க வந்து இத கேட்டுட்டு இருக்கீங்க. பிரதருக்கு வந்து நான் சர்வ் பண்ணணும். இந்த ஊழியத்துக்கு நான் காணிக்கை குடுக்கணும். அது வந்து உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்க பண்றீங்க. பண்ணலன்னா அது உங்களோட இஷ்டம். ஆனா நான் கொடுக்கிறேன். நான் தேவனுக்கு பல மடங்கு கொடுக்கிறேன். அதனால எனக்கு தெரியும். எனக்கு 4 பேர வச்சு கூட என்ன உலகம் ஃபுல்லா கொண்டு போ முடியும் ஆண்டவர். நான் பிலீவ் பண்றேன். நம்ம ஃபெலோஷிப்ல ஒருத்தங்க வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் எங்க பிரதர் மீட்டிங் நடத்தணும் சொல்லுங்க. எத்தனை எத்தனை லட்சம் ஆகும்? இந்தாங்க ஒரே செக். அப்படி செக் போடுற ஆட்கள் வருவாங்கன்னு நான் நம்புறேன். நீங்களே உருவாவீங்கன்னு நான் நம்புறேன். யாரெல்லாம் ஆமென் போடுறீங்க? ஆமென் போடுங்க. விஷுவலைஸ் பண்ணுங்களேன். பிரதர் என்ன பிரதர் மீட்டிங்? அதுவா? எங்க எங்க பிரதர் இந்த மீட்டிங்? ஒண்ணும் இல்ல பிரதர். இந்தாங்க மீட்டிங் ஓகே. டன். நான் நம்புறேன். நான் விஷுவலைஸ் பண்றேன். அந்த மாதிரி பில்லியனியர்ஸ், மில்லியனியர்ஸ் நம்ம ஃபெலோஷிப்ல உருவாகிறத நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட உங்க பிள்ளைங்க உருவாகிறத பார்க்கிறேன். நான் அப்படிதான் பிலீவ் பண்றேன். நம்ம சந்ததி ஃபெலோஷிப்ல இருக்க பிள்ளைங்க எல்லாம் அப்படி பில்லியனியர்ஸா இருப்பாங்க. மில்லியனியர்ஸா இருப்பாங்க. ஆ ஒரு ஒரு அவ்வளவுதான். என்ன அப்படி ஒரு செக். முடிஞ்சதுப்பா. சும்மா போட்டு காணிக்கைக்கு பிரசங்கம்லாம் பண்றதெல்லாம் நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். ஏசப்பா சும்மா சும்மா வந்து காணிக்கை கொடுங்க. ஐ அட்ராக்ட் மணி. ஐ அட்ராக்ட் பீப்புள் who sow from their heart. Amen. Amen. அப்படி நடக்குங்க. டைம் ஆயிடுச்சு. முடிச்சிருவோம். நாளைக்கு இத பத்தி பேசுறேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தது? நிஜமா சொல்றேன். விஷுவலைஸ் பண்ணுங்க. நல்லா நெனைங்க. உங்கள பத்தி சூப்பரா நெனைங்க. இந்த ஃப்ரீயா குடுக்குறது, ஆ டிஸ்கவுண்ட்ல குடுக்குறது அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஆமென். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் உங்களுக்காக பெரியதா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நீங்க வாழ முடியும். என்ஜாய் பண்ண முடியும் லைஃப். ஆமென். ஐ பிளஸ் யூ ஆல். ஐ பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ ஃபாதர். ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட மனநிலை எங்க எல்லாருக்கும் உண்டாகட்டும். நாங்க அப்படிப்பட்ட நாட்களை அனுபவிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 சோ என்ஜாய் தி டே. டைம் ஆயிடுச்சு. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப்ல திருப்பி ஒரு தடவை கேளுங்க. நான் அத வீடியோ இத வந்து கட் பண்ணி தான் போடுவேன். மெசேஜ் தனியா போடுவேன். ஓகே. யா. தேங்க் யூ. பிளஸ் யூ ஆல். பை 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 பை. ஹேப்பி டே.